Hello students, from tomorrow onwards you are going to write half-yearly examination, and yesterday I have sent timetable and portions to you. I hope you all have seen it. And what you have to do is I have to give some instruction regarding this examination. Okay, your exams start sharply at 12 o'clock and it ends at 1 o'clock. Okay, so till 1 you can write, and within 1:30, okay, 1:30 you have to send the answer scripts to me. Okay, and you have to send it in through WhatsApp. And after all the exam gets over, okay, so till 23 you are going to write. Okay, so after 23, okay, when all the exam gets over, you keep all the answer scripts safe, and on December 28, okay, you have to come and submit all the answer script in the principal's office. Okay, is it clear students? நாளையிலிருந்து என்ன செய்ய போகிறீங்க, அரையாண்டு தேர்வு ஹாஃப்வெலி எக்ஸாம் எழுத போகிறீங்க. டைம் டேபிள் போர்ஷன்ஸ் எல்லாமே நான் என்ன செஞ்சுருக்கேன், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருக்கேன். உங்களுடைய எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 12 o'clock ஆரம்பிக்குது, 1 o'clock முடியுது. ஸோ 1:30க்கு நீங்கள் எழுதி முடித்த ஆன்சர் ஸ்கிரிப்டை என்ன செய்யணும், வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 23 வரைக்கும், December 23 வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. எல்லா எக்ஸாமும் எழுதி முடித்த பிறகு ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுருங்க. அதை என்ன பண்ணணும், 28th Decemberக்குள்ளே வந்து ஸ்கூலில் வந்து பிரின்சிபல் ஆஃபீஸில் எல்லா ஆன்சர் ஸ்கிரிப்டையும் என்ன செய்யணும், சப்மிட் பண்ணணும். ஓகே, இஸ் இட் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நான் டுடே ஐ எம் கோயிங் டு ரிவைஸ். ஓகே, இன்றைக்கி தமிழில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரிவிஷன் பண்ண போகிறேன். ஸோ மிஸ்ஸு என்னெல்லாம் ரிவிஷன் பண்ண போகிறனோ அதெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. எல்லோரும் புக்கை எடுங்க, பேஜ் நம்பர் 4. ஓகே, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோம்மா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பெயர் இல்லாத இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பிரித்து எழுதணும், பெயர் இல்லாத. ஓகே, ஆன்சர் வந்து என்னது, பெயர் கூட்டல் இல்லாத. ஓகே, அடுத்து பாரு, வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை. இத்தொடரில் அடி கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல். மேலே அப்படிங்கிற ஒரு சொல் கொடுத்துருக்காங்க, அதோடைய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க, அது கீழே. அடுத்து பாருங்கள், தேர்ட் ஒன், சோளக்கொள்ளை பொம்மை என்பது. ஓகே, ஆன்சர் வந்து உயிரற்ற பொருள், உயிரற்ற பொருள். அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், அசைய கூட்டல் இல்லை, இதை சேர்த்து எழுதணும். அப்போ இதோடைய ஆன்சர் வந்து அசையவில்லை. ஓகே, இ ஆன்சர் வந்து இ, அசையவில்லை. அடுத்து இப்போ ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், நித்தம் இச்சொல்லுக்குரிய பொருள். பொருள் நித்தம் அப்படின்னா நாளும், நித்தம் அப்படின்னா நாளும். சரியா? இப்போ அடுத்து பேஜ் நம்பர் 5க்கு வாங்க. பேஜ் நம்பர் 5ல் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக. சரியா? அதில் வந்து நீ என்னென்ன எழுதணும், நீங்கள் சேல் ஆரம்பிக்கிற சொல்ல என்ன செய்யணும், எழுதணும். 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. சரியா? அதில் சட்டை சரிகை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் என்ன எழுதலாம், சேல் ஆரம்பிக்கிற சொற்கள் நீங்கள் என்ன செய்யணும், எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்ஸு சொல்கிறேன், சங்கம், சந்தனம், சங்கு, சமயம். ஸோ எல்லாமே எதில் ஆரம்பிக்கணும், சேலை ஆரம்பிக்கணும். அடுத்து பாருங்கள், பொருத்தமான மழை துளிகளை இணைக்க. சரியா? இதை வந்து மேட்சிங்கில் மிஸ்ஸு கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை என்ன செய்யணும், கரெக்ட் ஆன்சரை எழுதி மேட்ச் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சரிகை, ஆன்சர் என்ன, வேட்டி. ஓகே, செகண்ட் ஒன் கருப்பு கோட்டு. தேர்ட் ஒன் வெள்ளை சட்டை. அடுத்து ஃபோர்த் ஒன் சோள கொள்ளை பொம்மை. அடுத்து ஃபிஃப்த் ஒன் கனத்த மழை. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ அடுத்து பேஜ் நம்பர் 6க்கு வாங்க. வினாக்கள். உரை நடைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இதில் பாருங்கள், இதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, 5 கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா, வாழையின் எப்பகுதிகள் உணவாக பயன்படுகின்றன. வாழையின் பூ, காய், கனி, தண்டு பகுதிகள் உணவாக பயன்படுகின்றன. செகண்ட் ஒன் பாருங்கள், வாழை நார் எதற்கு பயன்படுகிறது. வாழை நார் பூக்களை தொடுப்பதற்கு பயன்படுகிறது. சரிங்களா? தேர்ட் ஒன் பாருங்கள், வாழையின் வகைகளுள் 2 எழுதுக. செவ்வாழை, மலை வாழை. ஃபோர்த் ஒன் பாருங்கள், வாழை இலை இச்சொல்லை பிரித்து எழுதுக.
இந்த சொல்லை என்ன செய்யணும், பிரித்து எழுதணும். அப்போது வாழை கூட்டல் இலை. அடுத்து 5th ஒன் பாருங்கள், பல வகை. இச்சொல்லுக்கு எதிர்ச்சொல் எழுதணும், சில வகை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.